அனைவருக்கும் வணக்கம். அந்த நாளுக்கான வாழ்த்துக்கள். நாங்கள் டெக்னிக்கல் பில்டிங் அனலைசரை சேர்ந்தவர்கள். தொழில்நுட்ப கட்டிட பராமரிப்பு பணிகளை எந்த பாதிப்பும் இல்லாமல் சீராக இயக்குவதற்கு உங்களுக்கு உதவ நாங்கள் இங்கே இருக்கிறோம். இன்றைய தலைப்பு கட்டிடத்திற்கு பவர் சப்ளை மின் கட்டமைப்பு. எஸ்எல்டி இன் முக்கிய நோக்கம் மின் அமைப்பின் இடவியல் மற்றும் இணைப்புகளின் எளிமையான காட்சி பிரதிநிதித்துவத்தை வழங்குவதாகும். இது மின்சார ஓட்டத்தை புரிந்து கொள்ளவும், முக்கிய கூறுகளை அடையாளம் காணவும், மின் அமைப்புகளை திட்டமிடவோ அல்லது சரிசெய்யவோ உதவுகிறது. டிரான்ஸ்பார்மர்கள் ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியின் கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஒரு மாற்று மின்னோட்டம் ஏசி முதன்மைச் சுருள் உள்ளீட்டுச் சுருள் வழியாகச் செல்லும்போது அது மையத்தில் மாறுபட்ட காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. இந்த மாறும் காந்தப்புலம் மின்காந்த தூண்டல் மூலம் இரண்டாம் நிலைச்சுருளில் வெளியீட்டுச் சுருள் மாற்று மின்னழுத்தத்தை தூண்டுகிறது. முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சுருள்களில் உள்ள திருப்பங்களின் எண்ணிக்கையின் விகிதம் டிரான்ஸ்பார்மரின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு பக்கங்களுக்கு இடையிலான மின்னழுத்த மாற்றத்தை தீர்மானிக்கிறது. ஸ்டெப் டிரான்ஸ்பார்மர் என்பது ஒரு வகை டிரான்ஸ்பார்மர் ஆகும். இது முதன்மை முறுக்கிலிருந்து இரண்டாம் நிலை முறுக்குக்கு மின்னழுத்த அளவை அதிகரிக்கிறது. இது மின்காந்த தூண்டல் மூலம் இந்த மின்னழுத்த அதிகரிப்பை நிறைவேற்றுகிறது. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர் இது முதன்மை உள்ளீடு பக்கத்திலிருந்து இரண்டாம் நிலை வெளியீடு பக்கத்திற்கு மின்னழுத்தத்தை குறைக்கிறது. இரண்டாம் நிலை சுருள் முதன்மை சுருளை விட குறைவான திருப்பங்களைக் கொண்டுள்ளது. இதன் விளைவாக உள்ளீட்டு மின்னழுத்தத்துடன் ஒப்பிடும்போது குறைந்த வெளியீட்டு மின்னழுத்தம் ஏற்படுகிறது. மின் ஒற்றை வரி வரைபடம் எஸ்எல்டி என்பது கணினிக்குள் உள்ள இணைப்புகள் மற்றும் கூறுகளைக் காட்ட ஒற்றை வரிகளைப் பயன்படுத்தி ஒரு மின் அமைப்பு அல்லது நெட்வொர்க்கை குறிக்கும் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட விளக்கமாகும். இது மின் பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களால் மின் அமைப்புகளை புரிந்துகொள்வதற்கும் திட்டமிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு அடிப்படை வரைபடமாகும். பிரதான விநியோக வாரியம் எம்டிபி என்பது ஒரு மின் அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாகும். இது ஒரு கட்டிடம் அல்லது வசதிக்குள் பல்வேறு சுற்றுகளுக்கு மின்சாரத்தை விநியோகிப்பதற்கான மையமாக அல்லது புள்ளியாக செயல்படுகிறது. இது சில பிராந்தியங்களில் மெயின் பேனல், மெயின் பிரேக்கர் பேனல் அல்லது நுகர்வோர் அலகு என்றும் அழைக்கப்படுகிறது. எம்டிபி பிரதான விநியோக மூலத்திலிருந்து பயன்பாட்டு நிறுவனம் அல்லது ஜெனரேட்டர் போன்றவை மின் சக்தியை பெறுகிறது மற்றும் கட்டிடத்தின் வெவ்வேறு பகுதிகள் அல்லது பிரிவுகளுக்கு மின்சார விநியோகத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் பல சர்க்யூட் பிரேக்கர்கள் அல்லது பியூஸ்களைக் கொண்டுள்ளது. உள்வரும் மின் இணைப்பு முக்கிய மின் விநியோகம் எம்டிபிக்குள் நுழைகிறது. இது கிரிட், ஜெனரேட்டர் அல்லது மற்றொரு சக்தி மூலத்திலிருந்து இருக்கலாம். இந்த சாதனங்கள் ஒவ்வொரு கிளை சுற்றுகளையும் பாதுகாக்க எம்டிபி-இல் நிறுவப்பட்டுள்ளன. அவை ஏர் சர்க்யூட் பிரேக்கர், மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர்கள், எம்சிசிபி அல்லது பியூஸ் வடிவத்தில் இருக்கலாம். மேலும் அவை சுமை, ஷார்ட் சர்க்யூட் அல்லது பிற மின்கோளாறுகள் ஏற்பட்டால் சர்க்யூட்டை துண்டிக்கின்றன. எம்டிபி பல்வேறு துணை விநியோக வாரியங்கள், துணை பேனல்கள் மற்றும் சுற்றுகளுக்கு கட்டிடம் அல்லது வசதி முழுவதும் மின் சக்தியை விநியோகிக்கிறது. மின் நுகர்வை அளவிடுவதற்கும் மின் பயன்பாடு குறித்த தகவல்களை வழங்குவதற்கும் கண்காணிப்பு சாதனங்கள் அல்லது மீட்டர்கள் எம்டிபிகளில் அடங்கும். பராமரிப்பு அல்லது அவசர நிலைகளின் போது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மின்சாரத்தை நிறுத்துவதற்கான சுழற்சிகள் அல்லது கட்டுப்பாடுகளும் அவர்களிடம் இருக்கலாம். ஏசிபி என்பது ஏர் சர்க்யூட் பிரேக்கர் என்பதை குறிக்கிறது. இது குறைந்த மற்றும் நடுத்தர மின்னழுத்த அமைப்புகளில் அதிகப்படியான குறுகிய சுற்றுகள் மற்றும் மின் கோளாறுகளிலிருந்து சுற்றுகளை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஒரு வகை மின் பாதுகாப்பு சாதனமாகும். அதிகப்படியான சுமை, அதிக சுமை அல்லது குறுகிய சுற்று நிலைமைகள் ஏற்பட்டால் தானாகவே மின்சுற்றை துண்டிக்க ஏசிபி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அசாதாரண நிலை ஏற்படும்போது மின்னோட்டத்தின் ஓட்டத்தை தடுப்பதன் மூலம் மின் உபகரணங்கள் மற்றும் வயரிங்கிற்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கிறது. ஏசிபிக்கள் காற்றை ஒரு வளைவு ஊடகமாக பயன்படுத்துகின்றன. பழுது ஏற்படும்போது மின்னோட்டத்தின் ஓட்டத்தால் ஒரு வளைவு உருவாகிறது. ஏசிபி-இன் பொறிமுறை சுற்றியுள்ள காற்றை பயன்படுத்தி இந்த வளைவை விரைவாக அணைக்கிறது. இது சுற்று பாதுகாப்பாக துண்டிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. ஏசிபிக்கள் பல்வேறு நிலையான தற்போதைய மதிப்பீடுகளில் கிடைக்கின்றன, பொதுவாக சில 100 ஆம்பியர்கள் முதல் பல ஆயிரம் ஆம்பியர்கள் வரை.
ஏஎல்சிபி தடுமாறாமல் எடுத்துச் செல்லக்கூடிய அதிகபட்ச தொடர்ச்சியான மின்னோட்டத்தை மதிப்பீடு குறிப்பிடுகிறது. ஒரு துணை பிரதான விநியோக வாரியம் எஸ்எம்டிபி என்பது ஒரு கட்டிடம் அல்லது வசதிக்குள் குறிப்பிட்ட பகுதிகள் அல்லது பிரிவுகளுக்கு பிரதான விநியோக வாரியத்திலிருந்து எம்டிபி மின்சாரத்தை மேலும் விநியோகிக்க மின் அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் இரண்டாம் நிலை விநியோகக் குழுவாகும். ஒரு எஸ்எம்டிபி இன் நோக்கம் ஒரு கட்டமைப்பின் வெவ்வேறு பகுதிகளுக்கு, அதாவது தளங்கள், மண்டலங்கள் அல்லது துறைகள் போன்ற மின் விநியோகத்தை அவற்றின் செயல்பாடுகள் அல்லது இருப்பிடங்களுக்கு ஏற்ப வட்டங்களை வகைப்படுத்துவதன் மூலம் பிரித்து கட்டுப்படுத்துவதாகும். இது பிரதான மின் பகிர்மான வாரியத்திடமிருந்து எம்டிபி மின் சக்தியை பெற்று ஒரு கட்டிடத்திற்குள் குறிப்பிட்ட பகுதிகள் அல்லது பிரிவுகளுக்கு விநியோகிக்கிறது. எம்டிபியைப் போலவே ஒரு எஸ்எம்டிபியில் சர்க்யூட் பிரேக்கர்கள், பியூஸ்கள் அல்லது பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன. அவை அதனுடன் இணைக்கப்பட்ட மின் சுற்றுகளை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் பாதுகாக்கின்றன. இந்த சாதனங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் அதிகப்படியான குறுகிய சுற்றுகள் மற்றும் மின் கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கின்றன. எம்சிசிபி என்பது மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் என்பதை குறிக்கிறது, மேலும் அதன் மதிப்பீடு சர்க்யூட் பிரேக்கரின் தற்போதைய திறன் அல்லது மின்னோட்டத்தை சுமக்கும் திறனை குறிக்கிறது. இந்த மதிப்பீடு முக்கியமானது, ஏனெனில் இது சாதாரண இயக்க நிலைமைகளின் கீழ் தடுமாறாமல் எம்சிசிபி தொடர்ந்து கையாளக்கூடிய அதிகபட்ச மின்னோட்டத்தை தீர்மானிக்கிறது. எம்சிசிபிக்கள் பல்வேறு நிலையான தற்போதைய மதிப்பீடுகளில் கிடைக்கின்றன, பொதுவாக 10A முதல் பல ஆயிரம் ஆம்பியர்கள் வரை. எம்சிசிபி தடுமாறாமல் எடுத்துச் செல்லக்கூடிய அதிகபட்ச தொடர்ச்சியான மின்னோட்டத்தை மதிப்பீடு குறிக்கிறது. டிபி என்பது பொதுவாக விநியோக வாரியம் அல்லது விநியோகக் குழு என்பதை குறிக்கிறது. இது ஒரு மின் அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மின் சக்தியை துணை சுற்றுகளாக பிரிக்கிறது. இது ஒரு கட்டிடம் அல்லது வசதியைச் சுற்றி மின்சாரத்தை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் விநியோகிக்க ஒரு வழியை வழங்குகிறது. டிபி என்பது பொதுவாக விநியோக வாரியம் அல்லது விநியோகக் குழு என்பதை குறிக்கிறது. இது ஒரு மின் அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மின் சக்தியை துணை சுற்றுகளாக பிரிக்கிறது. இது ஒரு கட்டிடம் அல்லது வசதியைச் சுற்றி மின்சாரத்தை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் விநியோகிக்க ஒரு வழியை வழங்குகிறது. ELCP ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தின் ஓட்டத்தை கண்காணிக்கிறது. இது வெளியேறும் மற்றும் உள்வரும் மின்னோட்டத்திற்கு இடையில் ஒரு ஏற்றத்தாழ்வை கண்டறிந்தால் தரையில் ஒரு கசிவை குறிக்கிறது. இது விரைவாக மின்சுற்றை துண்டிக்கிறது, இதனால் சாத்தியமான தீங்கு தடுக்கப்படுகிறது. ELCP அல்லது எர்த் கசிவு சர்க்யூட் பிரேக்கர் என்பது மின் அதிர்ச்சிகள், மின்தீ விபத்துகள் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க மின் நிறுவல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை பாதுகாப்பு சாதனமாகும். பூமிக்கு மின்சாரம் கசிவதைக் கண்டறிந்தால் உடனடியாக மின் இணைப்பை துண்டிப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. எம்சிபி என்பது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் என்பதை குறிக்கிறது. இது வீட்டு, வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் அதிகப்படியான குறுகிய சுற்றுகள் மற்றும் மின் கோளாறுகளிலிருந்து பாதுகாக்க மின் அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை சுற்று பாதுகாப்பு சாதனமாகும். எம்சிபிக்கள் அதிக சுமை அல்லது அதிகப்படியான நிலை ஏற்படும் போது தானாகவே மின் சுற்றுக்கு இடையூறு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பு அதிகப்படியான மின்னோட்ட ஓட்டம் காரணமாக மின் உபகரணங்கள் மற்றும் வயரிங் சேதமடைவதை தடுக்கிறது. மின் சூழலில் சுமைகள் என்பது மின் விநியோகத்திலிருந்து மின் சக்தியை பயன்படுத்தும் சாதனங்கள், உபகரணங்கள் அல்லது அமைப்புகளை குறிக்கிறது. இந்த சுமைகள் வேறுபட்டவை மற்றும் சிறிய வீட்டு உபகரணங்கள் முதல் பெரிய தொழில்துறை இயந்திரங்கள் வரை இருக்கலாம். கபாசிட்டர் பேங்க் என்பது மின்தேக்கிக்குள் இணையாக அல்லது தொடர்களில் இணைக்கப்பட்ட பல மின்தேக்கிகளின் தொகுப்பு அல்லது தொகுப்பை குறிக்கிறது. மின்தேக்கி வங்கியின் முதன்மை நோக்கம் மின்காரணியை மேம்படுத்துவதும் மின் கட்டமைப்பிற்கு எதிர்வினை ஆற்றல் ஆதரவை வழங்குவதும் ஆகும். மின்தேக்கி வங்கியின் முதன்மை நோக்கங்களில் ஒன்று மின் அமைப்புகளில் சக்தி காரணியை சரிசெய்வதாகும். சக்தி காரணி திருத்தம் என்பது உண்மையான சக்தி, பயனுள்ள வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் எதிர்வினை சக்தி, மோட்டார்கள் போன்ற காந்தமாக்கல் சாதனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆகியவற்றுக்கு இடையிலான சமநிலையை சரிசெய்வதை உள்ளடக்குகிறது. மின்தேக்கி வங்கிகள் மூலோபாய ரீதியாக மின் அமைப்புகளில் வைக்கப்படும் போது எதிர்வினை சக்தியை வழங்குகின்றன,
இதனால் சக்தி காரணியை மேம்படுத்துகிறது மற்றும் அமைப்பை மிகவும் திறமையானதாக ஆக்குகிறது. எங்கள் வீடியோக்களை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.